அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். குயிலி வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாருமே போய் குயிலியை பற்றி இந்த மாதிரி நீங்கள் இப்படி அனுப்பிட்டீங்களே, குயிலியை வந்து நாங்கள் எப்படி தங்கத்தட்டில் வச்சு தாங்கணும், ஆனால் நீங்கள் என்னடனா அவளை குடும்பப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் அவங்க கூட சரவணன் பழனி இவங்கெல்லாம் பேசி குயிலியோட மாமியார் வீட்டில் போய் சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் எங்களை பற்றி தப்பாக பேசிக்கிட்டீங்க, உங்கள் பொண்ணை பற்றி நான் சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. குயிலியை நாங்கள் யாருமே கொடுமைப்படுத்தலை, அவள் தான் எங்களை கொடுமைப்படுத்துகிறா. எங்களை வந்து வெளியே போகணும் அப்படின்னா கூட அவட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் போகணும்னு நினைக்கிறா. அவள் குழந்தைகளை கூட சரியாக பார்க்கறது கிடையாது. அடுப்படிக்கு வந்து கல்யாணம் ஆன அந்த ஒரு நாள் மட்டும்தான் சமைக்க வந்தா. இப்போ வரைக்கும் அவள் வரதே கிடையாது. நான் தான் ஃபுல்லாமே சமைக்கிறேன் எல்லாருக்குமே. அதுலேயும் சாப்பிட்டுட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி மூஞ்சில் வீசுகிறா. குழம்பெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறா, ரூம்லேயும் கிடக்கிறா. அது இல்லாமல் ஆன்லைனில் வந்து ஏகப்பட்ட இதை ஆர்டர் போட்டு ரூபா வந்து நிறைய செலவழிக்கிறா. எங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கேவும் ஆன்லைனுக்கு ஒரு ஆளுக்கு அவங்க வேலை போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவள் ஆன்லைனில் ஆர்டர் போடுறான்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி இருந்தால் அவளை வந்து நாங்கள் பொறுத்து போய்கிட்டு இருக்கோம். அவளை எந்த குறையும் சொல்லலை. இப்போ இந்த இது போடுறது கூட ஃபங்க்ஷனு தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் கூட எனக்கு பட்டுச்சேல் எடுக்கணும் 50,000 கொடுன்னு கேட்குறேன். 50,000 எதுக்கு, அது என்ன கல்யாணமா அப்படின்னு கேட்டதுக்கு கோவப்பட்டுட்டு சரவணா வர சொல்லி போயிட்டா. அதையும் இல்லாமல் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வராதிங்கன்னு வேறு எங்களை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி இவங்களாம் சொல்லுவோம். பாண்டியன் வந்து என் மகா பற்றி பேசுனது எல்லாமே தப்பு தான், சரி நான் புத்திமதி சொல்லி அனுப்புகிறேன், அதனால் எல்லோரும் என்னை மன்னிச்சிக்கோங்க என் மகா பண்ண தப்புக்குன்னு அவரும் மன்னிப்பு கேட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குயிலியை வந்து சொல்கிறாங்க. அவகிட்ட இப்போதைக்கு எதையும் சொல்லாத பக்குவமாக பார்த்து பேசிக்கிடலாம் அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. வரும்போதேவும் வடை சுசியும் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து எல்லாருமே என்ன குயிலி வீட்டில் என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க கேட்குறாங்க. சரி அதை பார்த்து பேசிக்கிடலாம், இப்போதைக்கு இதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஆனால் யாருமே கேட்கல. என்ன அங்கே வந்து அக்காவை இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்திருக்காங்க, ஆனால் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டால் அவரை நாட்டி அதெல்லாம் பார்த்துக்கலாம் பேசிட்டேன் என்னென்ன எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிக்கிட்டு அதே சின்ன திரும்பி சொல்கிறாரு. என்ன தான் அவங்க பேசுனாங்க அப்படின்ட்டு கதிரும் கேட்குறாங்க. டே ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பேசாதீங்கடா, அங்கே வந்து குயிலியை யாரும் கொடுமைப்படுத்தலை, குயிலி தான் எல்லாரையும் கொடுமைப்படுத்தியிருக்கா அப்படின்ட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. அவங்க அம்மாவும் திட்டுறாங்க. எனக்கு அப்போவே தெரியும் நீ ஏதாவது பண்ணுவேன், அதனால தான் எல்லோரும் வரைஞ்சி கட்டிட்டு சண்டைக்கு போகும்போது யாரும் போக வேண்டான்னு உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனை மட்டும் அனுப்பிவிட்டேன், ஏன்டி இப்படிலாம் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி குயிலியை திட்டுறாங்க. கொஞ்சமாவது அடக்கொடக்கமாக இருக்கியா, நீ வாய் அதிகமாக பேசுகிற ஆள் தான் அப்படின்னு போமா, நீ எப்போ பார்த்தாலும் எங்கள் மாமியார் மேலே குறை சொல்லாதப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோயிலி உள்ளே போயிடுறாங்க. அடுத்து அவங்க வேலையை பார்த்துட்டு எல்லோரும் படுக்க போயிடுறாங்க. அப்போ வந்து கோமதி வெளியில் வர்றாங்க. பாண்டியன் வெளியில் படுத்திருக்காரு. என்ன தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. சரி அரசி குயிலாம் தூங்கிட்டாலான்னு பாண்டியன் கேட்கும். அவங்களாம் அப்போதே தூங்கிட்டாங்க, நீ தூங்கலையா கோமதின்னு. நானும் தூங்கிட்டேன், இருந்தாலும் கனவுல வந்து கேஸை வந்து அடைச்சேனோ இல்லையோ சிலிண்டரை க்ளோஸ் பண்ணேனோ இல்லையோ அந்த மாதிரி யோசித்துக்கிட்டே இருந்தேன்னா அதனால தான் சரி பார்க்கலான்னு வந்தேன், ஆனால் சிலிண்டரை ஆஃப் பண்ணியிருக்கேனே. ஏண்டி கோமதி உனக்கு என்ன கனவுலேயுமா சிலிண்டரை க்ளோஸ் பண்ணியா இல்லாட்டினா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியா, இந்த மாதிரி உனக்கு தோணும், வேறு எதுவுமே தோணாதானே, வேறு என்னங்க பண்ணுறது, வீடை பற்றி தான் எல்லா சிந்தனையும் இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் என்ன தூங்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லை தூங்கணும் தான் நினச்சேன், ஆனால் குயில் இப்படி இருக்காளே, அவளை நீ சொன்ன மாதிரி நான் ரொம்ப செல்லம் கொடுத்து அவளை ரொம்ப கெடுத்து வச்சுருக்கேன், அவளை ஒழுங்காக வளர்த்துருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி குயிலியை பற்றி பேசுகிறாங்க. அவங்க வீட்டில் அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க, ஆனால் இவளுக்கு தான் பொறுமைங்கிறதே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை சரியாக போயிடும், அவளை பேசி நம்ம அனுப்பிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இன்றைக்கி என்ன மருமகமான ரொம்ப அக்கறையாக திடீர்னு வடைலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, சுசியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதுவா வர வழியில் பார்த்தேன் வாங்கணும்னு தோணுச்சு, நம்ம பெற்ற பொண்ணேவும் பொறுமை இல்லாமல் இவ்வளோ தூரம் சண்டை போட்டு வந்திருக்கா, ஆனால் நம்ம மருமக பாரு வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் அவங்களால எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் எல்லோரும் ஒருத்தாளுக்கு ஒரு ஆள் விற்று கொடுத்து எவ்வளோ பொறுமையாக இருக்காங்க, எவ்வளோ அன்பாக க்ளோஸாக ஒத்துமையாக இருக்காங்க, அதை நினச்சி தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்ட்டு மருமகன் நினச்சி ரொம்ப எல்லோரும் சந்தோஷப்படுறாரு. அடுத்த விடியக்காலை விடிஞ்சிருது. அப்போ கதிர் வந்து 6 மணிக்கெலாம் கிளம்பிடுறாரு. கும்பகர்ண தங்கச்சி இருப்பாளோ நல்லா படுத்து தூங்குறாளே அப்படின்ட்டு ராஜி வந்து ஹலோ மேடம் அப்படின்னு சொல்லி எழுப்பிடுறாரு. அப்புறம் ராஜி எந்திரிச்சிட்டு ஐயோ காலேஜ் போக டைம் ஆச்சா, ரொம்ப நேரம் தூங்கிட்டியா அப்படின்னுங்கிறாங்க. அடிச்சு பிடிச்சி எந்திக்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மணி 6 தான் ஆகுது, ஒன்றும் பொறுமையாக ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக எந்திரி அப்படிங்கிறாங்க. நீ என்ன அதுக்குன்னு கிளம்பிட்ட காலேஜுக்கு ஸ்பெஷல் கிளாஸா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி காலேஜ் லீவு தான், அவங்களே உனக்குன்னு. ஆமாம்ல அப்படிங்கிறாங்க. அப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு, வேறு எங்கள் வேலைக்கு தான், டிரைவர் வேலைக்கா சரி அப்படின்னு வரவங்க. என்னமோ சொல்ல வந்தியே சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், சரி கொஞ்சம் பார்த்து பத்திரமா போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், என்ன முன்ன கூட சொல்ல மாட்டே அப்படிங்கிறாங்க. அதான் இப்போ சொல்கிறேன் இல்லை அப்படின்ட்டு வெளியே வந்துடுறாங்க. கோமதி கோலம் போட்டுட்ருக்காங்க. என்னடா காலையில் எங்கடா கிளம்பிட்ட அப்படிங்கிறாங்க. வேறு எங்கம்மா வேலைக்கு தான்மா, டிரைவர் வேலைக்கா, ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்டா இதெல்லாம் விட்டுட்டு நீ சின்ன வேலையாக பண்ணக்கூடாதா அப்படிங்கிறாங்கம்மா. இது மாதிரி பக்கத்து ஊருக்கு போனால் 200 300 தான் கிடைக்கும், ஆனால் மதுரை வரைக்கும் போனாதாம்மா ஒரு 1000 2000 சொல்லி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அம்மா உனக்கு ஒரு இட்லி வச்சு சட்னி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போகிறோம் அப்படிங்கிறாங்க. 6 மணிக்கு யாராவது சாப்பிடுவாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இல்லை அப்படிங்கிறேன். சரி ஒரு காஃபியாக போட்டு தரேன்ட்டு ஒரு 2 நிமிஷம் போடுடா அப்படிங்கிற. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நான் போகிற வழியில் பார்த்துக்கிறேன்ட்டு சைக்கிள் எடுத்து கிளம்புறாரு. பாண்டியன் வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் எங்கே போகிறாரு தவிர காலங்காத்தாலேவும் அப்படிங்கிறாங்க. என் பையன் என்ன பண்ணுவான், மற்ற வயசுக்குள்ள பசங்க எல்லாருமே சந்தோஷமாக தூங்குறாங்களா
நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறாங்க, ஊர் ஊராக சுற்றுறாங்க. இவன் பாருங்கள் வேலை வேலைன்னு வேலையாக போய் ஒவ்வொரு இடமா அலையிறியான். ஏதோ ஆக்டிங் டிரைவருக்கா மதுரை வர போகிறானா அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. அடுத்து அவர் கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு பொண்ணு வராங்க, அப்பா டிரைவர் வந்துட்டார், கார் வந்துருச்சுன்ட்டு அவங்க அப்பாவும் பேக் எடுத்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி காரையே பார்க்குறாரு. அந்த காரை வந்து வாடகை கேட்டவங்க, சார் என்ன சார் கார்னால் புது கார் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கதை சொல்லுவோம். இல்லைப்பா உள்ளே வேறு யாரும் வரலையேம்மா, அவங்கள எப்போ வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்து போகும்போது அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஓ சரி அப்படின்ட்டு என்ன போவோம் பேர் என்னன்ட்டு கதிரை கேட்குறாங்க. கதிரவன் அப்படிங்கும். நீ என்ன புதுசா அப்படிங்கிறாங்க. சார் என்கிட்ட லைசன்ஸ் எல்லாமே இருக்குது, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. லைசன்ஸை காட்டுங்க. லைசன்ஸை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அடுத்து காரையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. இல்லைப்பா நான் எல்லாமே என் பொண்ணு எங்கேயுமே போனதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் என் பொண்ணு ரொம்ப தூரம் வந்து மதுரை வரைக்கும் காரில் வந்து தனியாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதனால தான் நான் ஒரு சேஃப்டிக்காக தான் எடுத்து வச்சுக்கேன், பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போ. கமிஷன் கிடைக்குதுன்னு நினச்சிக்கிட்டு கண்ட ஹோட்டலுக்குலாம் நிப்பாட்டாதப்பா, நல்லா ஹோட்டலை பார்த்து சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் ஓகே அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்து அந்த காரில் இந்த கஸ்டமர் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபோன் போடுறாங்க. நான் அந்த மாதிரி கிளம்பிட்டேன், போகிற வழியில் அவங்க எல்லாம் பிக்கப் பண்ணிக்கிடுவேன், எப்படியும் எங்கள் டேடிகிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு போகிற வழியில் இன்னொரு அட்ரஸ் சொல்கிறாங்க. அங்கே ஒரு 2 பாய் ஃப்ரெண்டு ஏறுறாங்க. அவங்க ஏறுனே என்ன உங்கள் வழியே உங்கள் அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு சரி அவங்களெல்லாம் எங்கே காணோன்ட்டு ஒரு காவியா ரம்யான்னு ஒரு 2-3 பேர் கேட்குறாங்க. அவங்க போகிற வழியில் ஆந்த வேலை இறங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பாய் ஃப்ரெண்டு பேசிவிட்டு ஒருத்தங்க கன்சாடை காமிச்சிட்றாங்க. ஸோ இவங்கள வச்சு அந்த பொண்ணுக்கு எதோ பிரச்சனை வரப்போது, அதை கதிர் தான் காப்பாற்ற போகிறாருன்னு இந்த கதையிலேருந்து தெரியுது. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வீடை கட்டுறாங்க, சமைச்சிட்டு இருக்காங்க. கோமதி எல்லாருமே ஆனால் இருக்காங்க, மீனாவும் இருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் வரும்போது சரவணா கதிர் அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேராக கூப்பிட்றாரு. மீனா ராஜின்னு சொல்கிறாங்க. அடுத்து மயில் அப்படிங்கிறாங்க. ஐயோ மாமா என் பேரையும் சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு சீக்கிரமாக ஓடுறாங்க. குயிலி அப்போ நான் இங்கே இருக்கதை மறந்துட்டார், என் பேரே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு எல்லோரும் போகிறாங்க. என்னங்க இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. எல்லாம் ஒரு நல்ல செய்தி, சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. சரவணா நான் சொல்கிற இடத்துக்கு மயிலை கூட்டிகிட்டு போப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா எங்கே அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவாங்களே அது கூட என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்களே என்னமோ கரை அப்படிங்கிறாங்க. ராஜி வந்துட்டு கரஸ்பாண்டடா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அவரை பார்த்தேன், அவர் நம்ம தெரிஞ்சவர் மூலமாக தான் சொன்னார், ஒரு ஸ்கூலில் தான் மயிலுக்காக டீச்சர் வேலை கேட்டிருக்கேன், அவள் எவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கோம், அவ்வளோ வீட்டில் சும்மா இருக்காள், சரி அவள் டீச்சர் வேலையை போட்டுமே, ஆனால் நீ போய் பார்த்து பேசுப்பா அப்படிங்கிறாங்க. மயிலுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஐயோ மாமா நான்லாம் அவ்வளோ அவசியமாக போகணுமா, ஏமாம்மா நானுமே அத்தைக்கு கூட மாட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேனே, இவ்வளோ பேர் வேலைக்கு போகிறோம், எல்லோரும் காலையில் சீக்கிரம் கிளம்பிடுவாங்க, அத்தை மட்டும் ஒத்தையில் உட்காந்து சாப்பாடு ஆக்கி போடுவாங்க, கஷ்டப்படுவாங்களே, ஸோ நான் அத்தை கூடவே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் உன்னை கூப்பிட்டேன், நான் என் கூட இருங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கும் சின்ன வயசுலலாம் முந்திலாம் வேலைக்கு போகணுன்னு ஆசை, ஆனால் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வேலைக்கும் போகல எங்கேயும் போகல, 5 பிள்ளைகளை பெற்றுட்டு வீட்டில் தான் இருக்கேன் பாரு, இல்லாட்டினா காட்டன் சேரீ கட்டிட்டு உள்ள அழகாக ஒரு ஹேண்ட்பேக் போட்டுட்டு ஜம்முன்னு ஏதாவது ஒரு ஆஃபீஸ் பண்ண இவ்வளோ நல்லா இருக்கும், எனக்கு தான் அதெல்லாம் கொடுத்து வைக்கல, உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் அதை நல்லபடி என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு கோமதி பேசுகிறாங்க. கோமதி பேசுகிறதெல்லாம் கேட்டு பாண்டியனுக்கு பேசவே மாறுது. மீனா இதை ராஜிகிட்ட சொல்கிறாங்க. ராஜி அங்கே பாரு மாமாவோட முகம் இப்படி மாறுதுன்னு அத்தை பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம் நானும் கவனிச்சேக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா எனக்கு வேலைக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் வேலைக்கு பண்ணேன்னு பயப்பட்டே இருக்க, நீ தைரியமாக போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அதுக்கு சர்டிஃபிகேட் வேறு அதுக்கு எல்லாமே சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா கேட்பாங்க, கேட்டு இன்டர்வியூலாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. ஐயோ சர்டிஃபிகேட் என்கிட்ட எதுவுமே இல்லையே, எல்லாமே எங்கள் அம்மா வீட்டில் இருக்கே அப்படிங்கிறாங்க. கோமதின்ட்டு நீ உனக்குன்னு எதுவுமே வச்சுக்கவே மாட்டியா, எல்லாத்தையும் எதை கேட்டாலும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது எங்கள் அம்மா வீட்டில் இருக்குன்னுங்க, அப்புறம் என்ன தான் அங்கேருந்து நிறுத்திட்டு வந்த அப்படிங்கிறாங்க. சரவணன்ட்டு அதில் ஒன்றும் பிரச்சனை நம்ம இல்லை, போகிற வழியில் உங்கள் அம்மா வீட்டிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ஒன்றே டே அதெல்லாம் இப்போதைக்கு அவசியம் இல்லைடா, சும்மா நீங்கள் போய் ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வாங்கடா போதும், அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட்டை பற்றிலாம் நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் போய் கிளம்புங்க அப்படின்ட்டு அவளையும் சொல்கிறாங்க. இப்போ உடனே கிளம்பணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பின்ன என்ன அப்படின்னே. இல்லை சமைச்சு முடிச்சுட்டு உடனே ஏது அந்த உருளைக்கிழங்க வச்சு பொரிச்சிட்டு சாம்பார் வைக்கிறதா அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கிளம்புமா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரின்னு மயில் யோசிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. அப்போ எல்லோரும் கிளம்பும்போது சரி அப்படின்ட்டு கோமதி அப்படிங்கிறாங்க. எல்லோரும் நிற்கிறாங்க. நீங்களாம் எதுக்கு நிற்கிறீங்க, நீங்கள் போங்க அப்படின்ட்டு கோமதியை மட்டும் நிற்க வைக்கிறார் பாண்டியன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, போச்சு அத்தை எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு ராஜிகிட்ட சொல்லிகிட்டே போயிடுறாங்க. கோமதி நீ எனக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டியா அப்படிங்கிறாங்க. அது அப்போ ஆசைப்பட்டேங்க, இப்போலாம் போக முடியுமா, அது ஒரு ஆசையாக தான் எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு பாண்டியன் திங்க் பண்ணிட்டே இருக்கிறது. கோமதி அப்போ வேறு எதுவும் வேலைக்கு சேர்க்க போகிறாரா என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.